வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் அட் பர்த் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை ஒரு புழிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். எஸ், பாகிஸ்தான் 89 ஆல் அவுட். அதாவது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 420 மேலே செட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. 300 மேலே போனாலே கஷ்டம், எங்கேருந்து 400 மேலே சேஸ் பண்ணுறது, நாங்கள் 89லேயே சரண்டர் ஆயிடும் அப்படின்னு பாகிஸ்தான் நீங்கள் மேட்சே முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், நேதன் லைன் எல்லாமே ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அப்படி தான் வருவாங்க இன்னைக்கு 4th டேல, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் கரெக்டாக நடந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக பாப்கார்ன் மாதிரி குச்சின்னு இருப்பாங்க, இது என்னடா பர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு. ஏன்னா நிறைய கேள்விக்குறிகள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அசாமோட ஷாட் செலெக்ஷன் 2 இன்னிங்ஸ்லுமே, அண்ட் சர்ஃப்ராஸ் அஹமத் ஆஸ் அ விக்கெட் கீப்பராக எதுக்கு விளாட்னாரு இந்த டெஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி விளாட்னாரு. ஸோ லிட்டரலி ஒரு ஸ்டார்க்கு ஒரு பண்ணி மாதிரி விளாட்றாரு. ஸ்டார்க் வந்து போட்டாலே நான் அவுட்டுங்க அப்படின்ற மாதிரி விளாட்றாரு. ஸோ மிகப்பெரிய மோசமான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் விஷயம் நடந்தது. என்னன்னா, நேதன் லைன் 500 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ நிஜமாவே அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அவரும் சரி அஸ்வினும் சரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக போடுறாங்க உயிரை ஒத்து போட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ அவங்களோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகேன் நேதன் லைன் ஹியூஜ் சல்யூட். ஏன்னா அவர் போடுறது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் தான் முக்கால்வாசி மேட்சஸ். அவே மேட்சஸ்னா சப்கான்டினென்ட் வந்தால் ஓகே, அவருக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸை வச்சு தான் அவர் விக்கெட் எடுப்பார். டர்ன் பெருசாக இருக்காது. அவரோட அந்த லைன் அண்ட் லென்த் இருக்கும் பார்த்தீங்களா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் அப்படி தூக்கி போடுவார். பேட்ஸ்மேன் ட்ரைவ் ஆட போனால் ஸ்லிப்பில் கேட்ச் வரும், பேக் ஃபுட்டில் ஆனால் சம்டைம்ஸ் சல்க்குன்னு உள்ளே வரும். ஸோ அந்த ஒரு லைன் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவார். அண்ட் அந்த பவுன்ஸும் அவருக்கு கிடைக்கும். ஸோ டஃப்பான விஷயங்க, அதில் விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா அவர் வந்து விக்கெட்ஸ் மட்டும் இல்லை, டைட்டாகவும் போலிங் போடுவார். ஸோ டிசர்வ் டு கெட் தட் 500 விக்கெட்ஸ். அண்ட் இவர் தான் 3rd ஆஸ்திரேலியன் டு கெட் 500 டெஸ்ட் விக்கெட்ஸ். நிஜமாவே செம அச்சீவ்மெண்ட். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து நிஜமாவே ஹாப்பியாக இருப்பாங்க. இதை தான் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. அதை தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவங்க காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் விளாடும் போது அது டஃப்பாக தாங்க இருக்கும், அதில் பேச்சே கிடையாது. அண்ட் பாகிஸ்தான் பீங் யங் சைட் எனக்கு நல்லா புரியுது, இட்ஸ் அ டஃப் திங் தான். ரொம்பவும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது பாகிஸ்தானை. மேபி பிளேயர்ஸ் லைக் பாபர் அசாம், சர்ஃப்ராஸ் அஹமத் அந்த மாதிரி பிளேயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஸோ இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக பாகிஸ்தான் கம்பேக் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனலாக சில மேட்சஸ்லாம் எடுத்துக்கலாம். அதாவது இந்தியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக ஃபஸ்ட் டெஸ்ட் போய் நம்ம தோற்றுருவோம், அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுப்போம். அதுவும் நம்ம ஃபேமஸான அந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ் வந்து நம்ம மறக்கவே கூடாது. 36 ஆல் அவுட். அதுக்கப்புறம் அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் நம்ம எப்படி அடுத்த 3 டெஸ்ட் மேட்ச் எப்படி கம்பேக் ஆகணுன்றது ஊருக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பாகிஸ்தான் வந்தாங்கன்னா வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஈஸியாக இருக்க போகிறது இல்லை பாகிஸ்தானுக்கு. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து இந்த சேலஞ்சை எதிர்பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வச்சு செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட் அடுத்து வர டெஸ்ட் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மேட்சஸ்லாம் நடக்க போகுதுன்னு. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டாங்க. அதாவது பேசிக்ஸ் கரெக்டாக பண்ணாங்க. அதை தான் நம்ம முக்கியமாக பாராட்டி ஆகணும். கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மெயினாக டெஸ்ட் மேட்சஸில் நீங்கள் ஆஹா ஓஹோ பண்ண தேவையில்லைங்க. எவ்வளோ பெரிய பிளேயராக வேணா இருங்க, பேசிக்ஸை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து 50-60% ஆஃப் த மேட்ச் நீங்கள் வின் பண்ணுவீங்க. அவங்க வருத்தப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லபுஷனோட ஃபார்ம். அவங்க 2 பேரும் ஜென்ரலாக அதிகமாக ரன்ஸ் அடிப்பாங்க. அதுவும் ஹோம் சம்மர்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆஃப் கலரில் இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ அவங்க கிட்டேருந்து அதிகமாக ரன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில். பிகாஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கவாஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெருசாக அடிக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ் 90 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. மிச்சல் மார்ஷ் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து ஒன்றுத்தில் 90, ஒன்றுத்தில் 65 போலிங்கும் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு, டிசர்விங் டு பி. அது ஒரு ஹோம் கிரவுண்டில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்போது அவர் ரொம்ப பெருமையாக நடந்திருப்பாரு. முக்கியமாக மேன் ஆஃப் த மேட்ச் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஆஸ்திரேலியா வில் பி என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் பாகிஸ்தான் கண்டிப்பாக கோயிங் டு த டிராயிங் போர்ட்ஸ். அடுத்த டெஸ்ட் மேட்ச் எப்படி பிளான் பண்ணுன்றது இப்போதுலேருந்து யோசிச்சாங்கன்னா தான் ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்